இளையராஜா மாதிரி ஒரு நாலேஜபிள் மியூசிக்கில் அவ்வளவு நாலேஜ். ஏன்னா அவரை பார்க்கும்போது அதனால தான் நமக்கு பயம் வரும். ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவருக்கு அவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அவரோட காம்போசிஷன்ஸில் அவர் அந்த நாலேஜை காமிக்க மாட்டார். நாலேஜை காமிக்க அது அது அவ்வளவு நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக பியூட்டிஃபுல்லாக ஒரு அருவி மாதிரி ஒழுகும். அதுதான் தட் அப்போ. ஏன்னா அது அந்த டைமில் அவர் அந்த நாலேஜு, அவர் யார், இந்த செல்ஃப், நான் சொல்கிற ஈகோ, எவ்ரி திங் கோஸ், இந்த பியோர் மியூசிக் கம்ஸ். ரஹ்மானுக்கும் அப்படி தான், எம்எஸ்விக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான், வித்யாசாகர், all these people, when they, especially the creators, and the ego is destroyed, மியூசிக்கோட மேஜிக் வந்துட்டே இருக்கும். மீதியெல்லாம் பேச்சு தான்.